உழைப்படிக்க கொடுக்குற ஒரு ஃபேமிலிக்கு தூண்டு யாருன்னா பெண்கள் தான் தூண்கள். என்னென்ன நடந்தது, பெண்களுக்கு ப்ரொடெக்ஷன் எப்படி, ஒரு 5 வருஷம் ஸ்கூலுக்கு போகும்போது நீங்கள் மற்றவங்களை நம்ப அனுப்புறீங்க. என்னென்ன நடக்குதுன்னு தெரியாது, பருவம் வந்த பிறகு என்னென்ன நடக்குதுன்னு தெரியாது. அது அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சார் பேசும்போது எனக்கு அலுவலர் தான் வந்தேன். சார் ரொம்ப சிறப்பாக பேசினாரு. அவருக்கு பெண்களை பற்றி உயர்வா பேசுறதுக்காக இந்த தருணத்துல அவருக்கு நன்றியை தெரிவிச்சிருக்கோம் சார். எல்லா இன்ஃபர்மேஷனும் பெண்களுக்கு இதுவரை சொல்லியிருக்கீங்க. ஆண்கள் எப்படி இருக்கணும்ன்றது ஒரு ஆண் வாயால கேட்கறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா இப்போ முன்ன மாதிரி இல்லை. இப்போ லேடிஸ் எல்லாத்துலேயும் அப்பெல்லாம் பெண்களா அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பு எதற்குன்ற மாதிரி அடுப்போதும் பெண்களுக்கு படிச்ச பெண்களுக்கு வேலைக்கு போகக்கூடாது, வீட்டில் இருக்கணும், குழந்தைங்களை பார்த்துக்கணும், சமைக்கணும், ஹஸ்பண்டை பார்த்துக்கணும், வர உறவினர்களை பார்த்துக்கணும், இப்படிதான் இருந்தாங்க. இப்பதான் எல்லாம் கொஞ்சம் வெளியில ஃப்ரீடமா போறாங்க. அதுக்கு காரணம் யாருன்னா ஆண்கள் தான். இப்போதைய ஜென்ரேஷன்ல ஏன்னா அவங்க இல்லைன்னா நாம இல்லை கண்டிப்பா. இப்ப பெண்களுக்கு எங்குமே பாதுகாப்பு இல்லைன்றது அதிகமாயிடுச்சு. சார் சொன்னது உண்மை. நம்ம வீட்டையும் பார்த்துக்கணும், நாட்டையும் பார்த்துக்கணும், நம்ம தெருவையும் பார்த்துக்கணும் அப்படின்றத கரெக்டா சொல்லணும். அதுக்காக தான் நம்ம அசோசியேஷன் இருக்கு. நம்ம தெருவில் இருக்கிற ஜனங்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்தது இல்லாம நிறைய செய்யறாங்க. இப்ப இந்த ஏற்பாடு கூட அவங்க செஞ்சது நமக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே நம்முடைய மகளிருடைய இந்த தினத்தால் தான் இதுல இருந்து தெரியுது அவங்க பெண்கள் எவ்வளவு மதிக்கிறாங்கன்னு. நம்ம அவங்களுக்கு எதுவுமே சொல்ல வேண்டியது இல்லை. நம்ம வீட்டுல இருக்கவங்க நம்ம மாத்தணும்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டுல ஒருத்தர் கூட இல்லை பாருங்க. ஏன்னா அவங்களதான் கூட்டிட்டு உட்கார வைக்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். பெண்களை பத்தி பேசணும்னா இப்போ முக்கியமான ஒரு டாபிக் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம குழந்தைங்களை ரொம்ப பாதுகாப்பா ப்ரொடெக்ட்ன்றோம். கண்டிப்பா நம்ம ப்ரொடெக்ட் பண்ணாம இருக்க மாட்டோம். ஆனா ஒரு விழிப்புணர்வு முகாம் மாதிரி போட்டு அப்போ லேடிஸ் பசங்க சின்ன சின்ன பசங்களுக்கு பேட் டச் எது, குட் டச் எது, எப்படி இருக்கணும், பீப்பிள்ஸ் கிட்ட எப்படி இருக்கணும், வெளியில எப்படி நடந்துக்கணும்ன்றது ஆண்களுக்கும் சொல்லணும், பெண்களுக்கும் சொல்லணும். குறிப்பா ஆண்கள் குழந்தைங்க சின்ன பசங்கள்ல இருந்து இப்பவே நம்ம சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிடணும். அது எங்க ஸ்டார்ட் பண்ணணும்? நம்ம வீட்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம குழந்தைங்களுக்கு இப்பவே நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம அம்மா யாரு, அக்கா யாரு, வெளியில இருக்கவங்க யாரு, அதை பத்தி நம்ம சொல்லி கொடுத்தாலே கண்டிப்பா இந்த பாலியல்ல இருந்து முக்கியமா பாலி எல்லாமே கரெக்ட் ஆயிடும் நான் நினைக்கிறேன் சார். இதுல நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தேன்னா நன்றி சொல்லிடு. இப்போ நான் பேசுறதுக்கு வாய்ப்பளிச்ச எல்லாருக்குமே இங்க இருக்க ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் நன்றி.